இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவரும் அவருடைய சீஷர்களும் பசியோடு இருந்தபோது அவர்களுக்கு உணவு வாங்க பணம் எங்கிருந்து வந்தது? பிரசங்கம் செய்ய ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல அவர்களுக்கு தேவையான வசதிகள் எப்படி கிடைத்தன? உலகமே பெண்களை ஒடுக்கிய ஒரு காலத்தில் ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியின் பொருளாதார முதுகெலும்பாக பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இயேசுவின் ஊழியத்திற்கு பின்னால் ஒரு பொருளாதார படையே இருந்தது. அந்த பட்டியலில் இருந்த ரகசிய மனிதர்கள் யார்? இதோ பைபிள் சொல்லும் ஆச்சரியமான உண்மைகள். இயேசுவின் ஊழியத்தை சொன்னவுடனே நம் நினைவுக்கு வருவது பேதுருவும் யோவானும் தான். ஆனால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்கள் ஒரு வியப்பான தகவலை தருகின்றன. இயேசுவோடு 12 சீஷர்கள் மட்டும் இருக்கவில்லை, ஒரு பெரிய பெண்கள் கூட்டமும் அவருக்கு நிதி ரீதியாக பணிவிடை செய்து வந்தது. முதலில் மர்தலேனா மரியாள். இயேசுவினால் மிகப்பெரிய விடுதலை பெற்ற இவர் தன் நன்றிக்கடனாக தன் வாழ்நாள் முழுவதையும் தன் வசதிகளையும் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார். அடுத்து யோவன்னாள். இவர் சாதாரணமானவர் அல்ல. அக்கால அரசர் ஏரோதின் அரண்மனை அதிகாரியான கூசா என்பவரின் மனைவி. ஒரு உயர் அதிகாரியின் மனைவியாக இருந்ததால் இவரிடம் ஊழியத்திற்கு தேவையான பெரும் நிதி வசதிகள் இருந்தன. அரண்மனை தொடர்புகளை கூட பொருட்படுத்தாமல் இவர் இயேசுவுக்கு உதவினார். அவர்களோடு சூசன்னாள் மற்றும் பல பெண்கள் இருந்தார்கள். பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது, இவர்கள் தங்கள் சொந்த ஆஸ்திகளால் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதாவது தங்கள் சொத்துக்கள் மற்றும் வருமானத்தை இயேசுவின் தேவைகளுக்காக கொடுத்தார்கள். சரி, இந்த நிதி எப்படி நிர்வகிக்கப்பட்டது? இயேசுவின் குழு ஒரு முறையான அமைப்பாக செயல்பட்டது. அவர்களிடம் ஒரு பொது பணப்பை இருந்தது. யோவான் 12:6 படி அந்த பணப்பையை யூதாஸ் இஸ்காரியோத்து நிர்வகித்து வந்தான். மக்கள் கொடுக்கும் காணிக்கைகள் மற்றும் உதவிகள் அதில் சேகரிக்கப்படும். அந்த பணத்தை வைத்து அவர்கள் 2 முக்கிய காரியங்களை செய்தார்கள். ஒன்று, ஊழிய பயணங்களுக்கான தேவைகள் மற்றும் பண்டிகைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது. 2, ஏழைகளுக்கு உதவுவது. தங்களுக்கு இருந்த சொற்ப பணத்திலும் ஏழைகளுக்கு தர்மம் செய்வதை இயேசு ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார். இயேசு எந்த அற்புதத்தையும் பணத்திற்காக செய்யவில்லை. ஆனால் அவருடைய மனித தேவைகளை சந்திக்க தேவன் தாராள குணம் கொண்ட மனிதர்களையே பயன்படுத்தினார். அன்றாட தேவைகளை தாண்டி சில இக்கட்டான சூழ்நிலைகளில் பெரும் செல்வந்தர்கள் இயேசுவுக்கு துணை நின்றார்கள். முக்கியமாக அரிமதியா ஊர் யோசேப்பு. இவர் ஒரு மிகப்பெரிய தனவந்தர் மற்றும் ஆலோசனை சங்க உறுப்பினர். இயேசு சிலுவையில் மரித்தபோது எவருக்கும் அஞ்சாமல் முன்வந்து ஒரு செல்வந்தர் தனக்காக செய்து வைத்திருந்த விலையுயர்ந்த புதிய கல்லறையை இயேசுவுக்காக கொடுத்தார். அவரோடு இணைந்து நிக்கோதேமு முன்வந்தார். இவர் சுமார் 30 கிலோ எடையுள்ள மிக விலையுயர்ந்த வாசனை திரவியங்களை கொண்டு வந்தார். இன்றைய மதிப்பில் இது பல லட்ச ரூபாய் மதிப்புடையது. இயேசுவின் வாழ்வின் கடைசி தருணங்களில் இந்த செல்வந்தர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இயேசுவின் ஊழியம் அற்புதங்களால் நிறைந்தது மட்டுமல்ல, அது பலருடைய தியாகத்தினாலும் நிதி உதவியினாலும் தாங்கப்பட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், மேடையில் நின்று பிரசங்கம் செய்பவர்களுக்கு இணையாக பின்னணியிலிருந்து நிதி உதவி செய்பவர்களையும் தேவன் சமமாக மதிக்கிறார். நீங்கள் கொடுக்கும் சிறு உதவியும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதற்கு இயேசுவுக்கு உதவிய இந்த மனிதர்களே சாட்சி. இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்ததா? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற ஆழமான பைபிள் உண்மைகளை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள்.